அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு உன்னதமான இடத்துக்கு நம்ம அமீஷா காஜா போய் கூப்பிட்டு வந்திருக்காரு. என்னென்னா பீரே ஷிஃபா, அதாவது மதீனாலேருந்து சரியாக ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்தோன்னா இந்த கிணறு இருக்குது. இது சரியாக சில ரிவாத்துகள் இங்கேருந்து போகும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம பத்ர் போர் முடிஞ்சு மறுபடியும் மதீனா நோக்கி வரக்கூடிய சமயத்தில் பீரே ஷிஃபா என்று சொல்லக்கூடிய இந்த இடம் காயம்பட்டு உடம்பெல்லாம் அடிபட்டு பத்ரியன்கள் இங்கே வர்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல தான் பாருங்கள் மக்கள்லாம் நிற்கிறாங்கல்ல, என் கையில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன்ல, மனைவி தண்ணி கொண்டு போகிறாங்க பாருங்க. இது எதுக்கு இங்கே தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீரே ஷிஃபா என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல பீரே ஷிஃபாவில் இந்த கிணறுலாம் இருக்கும். இது மராமத்து பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து எப்படி ஜம்சம் வச்சாமல் இருக்குது, இது போல் இங்கேயும் இந்த தண்ணி வச்சாமல் இருக்குது. ஸோ இது எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தண்ணியில் உமிழ்நீரை இந்த கிணறு கொஞ்சம் தண்ணீர் இருந்திருக்குது, அங்கே போட்டப்போ அது ஊற்றாக நல்லா இருந்திருக்கு. ஸோ அந்த தண்ணி தொடர்ந்து வந்திருக்கு. அந்த தண்ணியில் இவங்க மேலே குளிச்சிருக்காங்க, காயத்துக்கு போட்டிருக்கிறாங்க, ஷஹாபிகள் பயன்படுத்தியிருக்காங்க, இவங்களும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பீரே ஷிஃபா என்ற இந்த இடத்துல வரக்கூடியவர்கள் இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்து என்ன நியத்தில் நீங்கள் பண்ணுறீங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த நீர் மூலம் ஷிஃபாயத்து கிடச்சோ, அவங்க உமிழ்நீர் பட்டு இந்த நீர் இன்றைக்கும் வந்துருக்கோ, அதுபோல் அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட ஷிஃபாயத்துக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஜம்சம் எடுத்துகிட்டு போகிறவங்க இதுவும் கொஞ்சம் அளவில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அல்ஹம்துலில்லாஹ் பீரே ஷிஃபாவுக்கு நம்ம விசிட் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. இது போன்ற உன்னதமான இடங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்து கிடைக்குமா சொல்ல முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க போகலாம். கையில் இருக்கு, வா வா வா.